ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆங்கிலஸ் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா விரால் மீன் தான் பிடிக்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரால் மீன் எப்படி பிடிக்கலான்றதுக்கான ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் முழுசாக பாருங்கள். நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ராக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டா ஃப்ராக் தான். இந்த ஃப்ராகை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம விரால் மீனை பிடிக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அது உண்மையான ஃப்ராக்னு சொல்லிட்டு மீன் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். ஃபைனலி 20 மினிட்ஸ் கழிச்சு தான் எங்களுக்கு இந்த மீன் மாட்டியிருக்கு. ஸோ ஸ்பாட்டை நாங்கள் மாற்றி மாற்றி போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த மீன் எங்களுக்கு கிடச்சிது. ஒரே போட்டோ பிடிச்சினா வருமா? ஒரே ஒரு போட்டோ பிடிச்சினா இருப்பா. நம்ம போட்டது உண்மையான தவளைன்னு நினச்சி எப்படி அந்த தவளை அந்த மீன் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அந்த தவளையோட ஹூக் செமையாக மாட்டியிருக்கு வாயில். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மீன் மாட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு ஸ்பாட்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பாட்டில் ட்ரை பண்ணும்போது தான் எங்களுக்கு இந்த மீன் மாட்டுச்சு. என்னடா இது ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் தான் இருந்தாங்க, இப்போ 2 பேர் இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம். இவரை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் இவரோட வீடியோ எங்களால் எடுக்க முடியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5லேருந்து 6 விரால் மீன் கிடச்சிது. எல்லாமே நல்ல சைஸ் தான். இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங் வீடியோ பார்க்கறதுக்காக எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. ஃபிஷ்ஷிங்கில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே மக்களே. பாய்.